Hello everyone. Hindi Foundation course lecture 3 தான் இது. And in this video we are going to see about பாராகடி. பாராகடி வந்து ஸ்வர் வியஞ்சன் அடுத்து நம்ம பாராகடி படித்தா நமக்கு வந்துட்டு புரியும். ஸோ பாராகடி எப்படி தமிழில் சொன்னால் உயிர்மை எழுத்துக்கள் இருக்கும்ல, உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் கலந்து உயிர்மை எழுத்துக்கள், அதான் வந்து ஹிந்தியில் பாராகடி சொல்லுவாங்க. பாரானா வந்து 12, ஓகேவா? கடினா வந்து ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இங்கே இருக்கும், ஒரு வெவல்ஸ் இருக்கும், அண்ட் இட் வில் லைக் கண்டினியூஸாக அங்கே இருக்கனால கடி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ தான் வந்து அந்த வேர்டோட மீனிங் பாராகடி. இது வந்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா, ஹிந்தியோட பாராகடி கூகுள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் பார்க்க முடியும். ஸோ இமேஜஸ் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு பாதி தான் இருக்கும், பாதி லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் இந்த இதில் வந்து உங்களுக்கு எல்லா லெட்டர்ஸுமே இருக்க மாதிரி போட்டிருக்கேன். நான் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பிடிஎஃபாக இந்த இமேஜ் வந்து தனியாக போடுறேன். ஸோ தட் நீங்கள் அதை பார்த்து ஒரு சார்ட் மாதிரி எழுதி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மைண்டில் எப்பவுமே நிற்கும், ஓகேவா? ஸோ இது நம்ம கிளியராக பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம், ரிவிஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண ஸ்வர் பார்த்துருந்தோம், வெவல்ஸ் பார்த்துருந்தோம். ஒரு ரீகேப் எதுக்கு நான் சொல்கிறேன், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம சவுண்ட் வேர்ட் பார்த்துக்கலாம். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரி, ஏ, ஐ, ஓ, ஔ, அஹ. ஓகே, வேர்ட்ஸ் ஒரு சவுண்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா கான்சனன்ஸ் பார்த்துருந்தோம். கான்சனன்ஸ் வந்து இங்கே இருக்குது. க, க, घ घ ना, च छ ज झ ना, ठ ठ ड ढ ना, त थ द ध ना, प फ ब भ मा, या र ल व, श श स ह, க்ஷ த்ர ஞ. ஸோ இது வந்து கான்சனன்ஸோட சவுண்ட். இப்போ இந்த வாவல்ஸும் கான்சனன்ஸ் சேர்ந்து வரது தான் நம்ம வந்து பாராகடி சொல்லுவோம். நம்ம என்ன பண்ண போனால் இங்கே இருக்க கான்சனன்ஸ் இருக்குல்ல, இந்த கான்சனன்ஸை வந்து வாவலோட சவுண்டை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க மாத்ராயம் பார்க்க போகிறோம். மாத்ரா மீன் சிம்பிள், ஓகேவா? இது நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நிறையா ஒரு நல்ல பெட்டராகவே இமேஜஸ் வரும். ஸோ நான் இங்கே எழுதியிருக்கனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குமே இருக்கு லைட்டாக, பட் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒழுங்காக எழுதுறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து ஆவோட சவுண்ட் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ வவல் இருக்குல்ல, வெவலோட சவுண்ட் மாதிரி நம்ம எடுத்துப்போம். அண்ட் லெட்டர்ஸ் நம்ம எழுதும்போது வந்து கான்சனன்ஸ் லெட்டர் மாதிரி தான் இருக்க போகுது. ரெண்டுமே கலந்த மாதிரி நம்ம இப்போ எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஆ இருக்குது. ஆக்கு வந்து எந்த விதமான ஒரு சிம்பிள்ஸுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கானா கா மட்டும் தான் எழுதுவீங்க, கனா க மட்டும் தான் எழுதுவீங்க, அதுக்கு சிம்பிள்ஸ் போட மாட்டீங்க. பட் வென் யூ கோ ஃபார் ஆ எழுதும் போது ஒரு தொணக்கால் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இ இதில் வந்து சிம்பிள்ஸ், இங்கே நான் எந்த வந்து டார்க் ப்ளூ கலர் எழுதியிருக்கணும், அது சிம்பிள்ஸ், ஓகேவா? ஸோ இந்த டார்க் ப்ளூ கலர் என்னென்ன எழுதியிருக்கேன், இங்கே இந்த ஒரு கோடுமை வருது, இந்த பக்கம் வந்து இ மை போடுறாங்க, இந்த பக்கம் ஈன்னு இருக்குது, இங்கே வந்து ஊ இருக்குது, இப்படி இருக்குது, ஊ இருக்குது, அப்புறம் இங்கே வந்து க்ரீக் இப்படி ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே ஏ ஐ ஓ இங்கே வந்து ஒரு கோடு போட்டு இருக்குல்ல. ஸோ எதனால் டார்க் ப்ளூ கலரில் எழுதியிருக்கணும், அது மட்டும்தான் வந்து எல்லா கான்சனன்ஸோட ஆட் ஆக போகுது. இப்போ கிளியராக பார்த்துக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து காக்கு நாங்கள் வந்து பார்த்துருக்கேன், காக்கு எழுதியிருக்கேன். ஸோ கா வந்து இப்படி இருக்கா, இது கா. இது எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் ஒரு இந்த க வேர்டும் ப்ளஸ் இந்த அ. நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுக்கு வந்து சிம்பிள்ஸ் எதுவுமே கிடையாது, நார்மலாக நம்ம கர்னே எழுதிடுவோம். பட் செகண்ட் டைம் நம்ம வந்து கா எழுதும் போது, ஓகேவா, வவல் வந்து கா ஆ இருக்கும் போது என்ன பண்ணுவோன்னா ஒரு க போட்டுட்டு, இது கான்சனன்ஸ் க ப்ளஸ் அந்த ஆ இருக்கா, இதோட சிம்பிள் என்ன, நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட சிம்பிள் என்ன, இந்த ஒரே ஒரு கோடு மட்டும்தான் we are going to take, கரெக்டாக? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுதும் போது இந்த கா அப்படியே போட்டுட்டு இந்த ஒரு கோடு மட்டும் எடுப்போம். ஸோ இந்த ஒரு கோடு மட்டும் இங்கே பக்கத்தில் போட்டுடும், அதான் வந்து கார் இருக்கும். அதே மாதிரி கி கி கு கு க்ரி கே கை கோ கவ் கம் கஹ. ஸோ கிளியராக நான் இப்போது எழுதி ஒவ்வொரு லைன் காட்டுறேன். ஆக்சுவலி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, சாரி நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. இவ்வளோ லெட்டர்ஸுமே என்னால் இந்த ஒரு வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியாது. பட் நான் எல்லாரோட ப்ரொனன்சியேஷன் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், ஒரு ஹாஃப் நான் சொல்லி காட்டுறேன். அண்ட் எழுதுறது வந்து ஒரு சில பர்டிகுலர் திங்ஸ் வந்து எழுதி காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அண்ட் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சப்போஸ் ப்ராக்டிஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது, புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்துட்டு அதை கிளியர் பண்ணுறேன். ஆல்சோ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கர்வோட ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி நான் வருதுன்னு. இது நம்ம கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற லெட்டர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்னன்னா க இருக்குது, ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆ போட்டோன்னா நம்ம என்ன வரும், கா. நார்மலாக மாத்திரை அது எதுவுமே கிடையாது, அதுக்கு மாத்திரானா சிம்பிள் எதுவும் கிடையாது. பட் செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கா போட போகிறோம். சாரி செகண்ட் க போட்டுட்டு நம்ம ஆ போட போகிறோம். இந்த தொணக்கால் இருக்கனால நம்ம என்ன போடுவோம்,
1 minute. நான் கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எழுதுறேன் ஸோ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நல்லா ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா கர்வ் எழுதிடுறேன். ஒன் கர்வ் ஃபுல்லாக எழுதிடலாம். இல்லை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி. ஓகே, கர்வ் ப்ளஸ் எப்படி இருக்க போது பார்ப்போம். அண்ட் கர்வ் ப்ளஸ் கர்வ் ப்ளஸ் இ அண்ட் இப்போதைக்கு நம்ம இதை கவர் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒவ்வொரு இதாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். பிகாஸ் பிளேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு புரியறதுக்காக இருக்கேன். ஃபர்ஸ்ட் கர்வோட இருக்க போது மாத்திரா எதுவுமே கிடையாது. மாத்திராஸ் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக வந்து நம்ம கர்வ் மட்டும் எழுதிடும். ஓகேவா? இங்கே மாத்திரா இருக்குது. என்ன மாத்திரா, இந்த ஒரு மட்டும் துணைக்கால் மட்டும் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ கர்வ் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு கீ வந்து இது சின்ன ஈ சொல்லுவாங்க. ஓகேவா? சவுண்ட் குட்டியாக கீ இப்படி கர்வ் போட்டுட்டு இப்படி இருக்கும். ஸோ நான் எப்பவுமே எதனா இப்படி எழுதியிருக்கேன். பட் உங்களுக்கு புரியுற மாதிரி எதுனா இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஈயே இப்படி எழுத்துக்கோங்க. ஓகே, இந்த பக்கம் அந்த கோடு அந்த மாத்திரா வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெரிய ஈ போடும்போது போட்டுட்டு இப்படி வரும். இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக்குனா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈ இருக்குல்ல, இந்த ஈயோட இந்த சிம்பிள் இப்படி வருதா, இதே ஈ தான் வந்து இங்கே வந்து வச்சுக்கோங்களேன். இப்படி வந்து போட்டிருக்கோம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஈ வந்து இப்படி இருக்குது கரெக்டாக. பட் நான் போடும்போது என்ன ஆகுது, இந்த இப்படி ஆகுது. ஸோ வெரி சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ஈ வந்து இப்படி இருக்குது, அது இப்படி போனாலும் இப்படி வருது. இந்த ஒரு சிம்பிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சோட்டி ஈ, குட்டி ஈ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்க போகுது, இதோட ஆப்போசிட்டாக இருக்க போகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். பிகினராக இருக்கும் போது எனக்குமே நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த ஈ இருக்கே, நான் எந்த பக்கம் போடணும், வந்து இப்படி வருமா இல்லை வந்து இப்படி வருமா டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னா, ஓகே இந்த பக்கம் ஈ வரனால இந்த பக்கம் வரும். ஓகேவா? அதோட உள்டா வந்து சின்ன ஈ வந்து இருக்க போகுது. இதோட நம்ம முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, அடுத்த லெட்டர்ஸ் போகலாம். இ உ அதுக்கடுத்தது பெரிய ஊ, அப்புறம் ப்ளஸ் ரீ. ஸோ ரீ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சவுண்ட். ஓகேவா? ரீ ஏன் ஸ்பெஷல் நான் சொல்கிறேன்னு நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்புறம் ஈஸியாக புரிஞ்சிடும். ரீ இருக்குது, அப்புறம் ஏ. அண்ட் நான் இங்கே எழுதிக்கிறேன். ப்ளஸ் நான் இங்கே மட்டும் போடல, ப்ளஸ் ஏ மட்டும் போடுறேன். ஓகேவா? இப்படி இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் ஊ இருந்தால் எப்படி இருக்கும்னா, போட்டுப்போம். இதோட சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, குட்டிக்கு வந்து இந்த ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு சிம்பிள் திருப்பி எழுதி காட்டுறேன். இது நம்ம இப்போ இந்த கீழே இருக்க இடத்துல இப்படி போட போகிறோம். இது கூ. ஓகே, இப்போ இதே கூ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக போகிறோம். கூ என்ன பண்ணுவோம்னா, போட்டுட்டு அந்த சுழிக்கிறோம். பட் இந்த பக்கம் போட்டுடுவோம். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே இந்த ஊ இருக்கா, இந்த ஊக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி போடுறோம். நீங்கள் என்ன வச்சுக்கலாம், ஓகே இப்படி போனால் இங்கேவும் இப்படி வரப்போது நம்ம வச்சுக்கலாம். ஊ போடும்போது நான் அதில் நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போடணும். அதே மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து வரணும்னு நினச்சிக்கலாம். இது வந்துட்டு ஒரு ரூல் கிடையாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டஃப்பாக இருக்க போது எந்த சிம்பிள் எந்த பக்கம் வரும் நம்ம வந்து குழம்பக்கூடாதுல்ல. அதுக்காக இது வந்து ஊ இப்படி வரப்போகுது. எப்பவுமே வந்து ஹிந்தி வேர்ட்ஸில் லெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இந்த இப்படி போடுறதுக்கு கூவும், அதுக்கப்புறமா வந்து பெரிய கூ சின்ன கூ எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் இதை கிளியராக எடுக்கிறேன். ஓகே, அண்ட் நம்ம எதை விட்டோம், ப்ளஸ் ஊ வந்துட்டு கூ சின்ன ஊ. ஓகே, அண்ட் ப்ளஸ் ஊ பெரிய ஊ போடுமேனாவது அந்த ஊ எப்படி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போடுறோமோ அதே மாதிரி கூக்கு வந்துட்டு ரைட் சைடு நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேர்டு போகலாம். நான் ஒவ்வொன்றாவே எழுதுறேன் பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒவ்வொன்றாவே போகலாம். நம்ம இப்போ கூ முடிச்சு க்ரீ. இது வந்து போட்டுட்டு ரீ போடுவோம்ல, ரீ எப்படி எழுதுற ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி எழுதுவோம். ஓகே, இது ரீ எப்படி எழுத போகணும்னா போட்டுடுவோம். இதோட சிம்பிள் வந்து வெரி சிம்பிள். இப்படி ஒன்று கீழே இருக்கும். இந்த இப்படி இருக்கும். ஓகே, ஒரு சின்ன மாதிரி கீழே போட்டுருவோம். இப்படி போட்டுட்டு இப்படி இருக்கும். இது வந்து எங்கன்னா ரொம்ப ரேராக அந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா சொல்லுவோம்ல, இதோட சவுண்ட் பாருங்கள். இது கவா, இது என்னது ஆரையா. ஸோ மொத்தமாக நம்ம கிருஷ்ணா என்ன எழுதுவோம், கிருஷ்ணா எழுதும் போது இப்படி கேஆர்ஐ எழுதுவோம். இந்த கேஆர்ஐ சவுண்ட் மட்டும் தான் இந்த க்ரீல இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்னா ப்ளஸ் ஏ. இந்த ப்ளஸ் ஏ எப்படி இருக்க போனால் கேன்னு இருக்கும். போட்டு குப்பீங்க. மேலே வந்து ஒரு துணைக்கால் ஒரு இது போட்டுட்டு ஒரு ரவுண்ட் பண்ணுவீங்க. கர்வ் மாதிரி போட்டுடுங்க. ஓகே, மேலே துணைக்கால் இல்லை, மேலே வந்து ஒரு ஆம் மாதிரி போட்டுவீங்க. அண்ட் அதே மாதிரி கை வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னா, கை எப்படி இருக்கும், இங்கே மேலே ஒன்று வருமா.
ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது வந்துட்டு போட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு எப்படி எழுதணும், மேலே இருக்கிறதுக்கு நாமளே ஒன்று போட்டோம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒன்று போட்டுப்போம். ஸோ இதான் கைன்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 ஒரு ஐடியா வச்சுக்கணும். கை நம்ம என்ன சொல்லலாம், ஹேண்டா. ஓகேவா, ஃபன்னியாக என்ன வச்சுக்கலாம். கையில் வந்து ஹேண்ட்னா ஓகே, எத்தனை ஹேண்ட் இருக்கும், எல்லாருக்கும் 2 கை இருக்கும். ஸோ 2 வந்து மேலே நீங்கள் போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஃபன்னியான வே தான், சும்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு கை முடிஞ்ச பிறகு ஓ. ஓகே, இது எப்படி இருக்கும், + O இஸ் கால்ட் அஸ் கோ. மேலே ஒன்று போட்டுப்போம். ஓகே, இது அப்படியே இந்த ஒரு இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்க சிம்பிள், இந்த லாஸ்ட் இடத்துல இருக்க சிம்பிள் ஃபுல்லாக அப்படியே நம்ம போடுறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம என்ன எழுத போகிறோம்னா + ஔ. இது எப்படி இருக்கும், கவுன்னு இருக்கும். மேலே ஒரு லைன் போட்டுட்டு 2 மாதிரி போட போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன இது எடுத்துருக்கோம்னா, இங்கேருந்து எடுத்து அப்படியே ஃபுல் வேர்டை வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ சிம்பிள்ஸ் வந்து சிலது ஈஸியாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அது நீங்கள் பார்த்து ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து + இது எப்படி இருக்கும், இது சிம்பிள் தான். போட்டுப்பீங்க, மேலே ஒரு புள்ளி வச்சுருவீங்க, தட்ஸ் ஆல். அண்ட் அடுத்து + அஹ. அப்போ என்ன வரும், கஹன்னு வரும். ஸோ கஹ. இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே எப்படி லாஸ்ட் 2 புள்ளி இருக்கோ அந்த 2 புள்ளி இங்கே வச்சுருவோம், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எல்லா லெட்டர்ஸும் பார்த்தாச்சுல, எப்படி இருந்துச்சு. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எழுதுனது. அதனால இங்கே சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, கா, கி, கி, கு, கூ, கிரி, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஓகே, ஒன் செகண்ட் நான் திருப்பி எழுதுறேன், இதே மாதிரி நீங்கள் எழுதுறோம். இப்போ நான் வேறு வேர்டுக்கு எழுதுறேன், சாக் எழுதி காட்டுறேன். ஓகேவா, ஒரே சிம்பிள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் அந்த வேர்டுக்கு எதுவும் நீங்கள் மாற்றுவீங்க, லைட்டாக தான் மாற்றுவீங்க. சா மட்டும் நான் எழுதுறேன் கண்டினியூஸாக, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு சா ஒரு கோடு எக்ஸ்ட்ரா போடுவோம். சி பக்கத்தில் ஒரு கோடு போட்டு சின்ன ஈ மாத்திரம். அப்புறம் சி, அப்புறம் சு குட்டியாக ஒன்று போடுவோம், குட்டி ஊ. அப்புறம் சூ. இங்கே வந்து த்ரீ வருமா கேட்டிங்கன்னா வராது, ஏன்னா ஸ்பெஷலான சவுண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, கிருக்கு வந்து கிருஷ்ணாவுக்கு கிரி வந்திருக்கு. இங்கே த்ரீலாம் வராது, அது வந்து அப்படி ஒரு வேர்ட் கிடையாது. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஏக்கு போயிடுவோம். அதாவது சே, சே, சை, சோ, சௌ, சம், சஹ. தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வேர்ட்ஸ் இருக்கீங்க, இங்கே வந்து மொத்தமாக உங்களுக்கு 12 இருக்குது, கரெக்டாக? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. தட்ஸ் பை நம்ம என்ன சொல்லுவோம், பாரா கடி. பாரா மீன்ஸ் 12 வச்சுப்பாங்க. ஏன் நம்ம ரீ ஆட் பண்ணலன்னா, ரீ வந்து ஒரு ஸ்பெஷலான சவுண்ட். ஓகே, ரேராக நம்ம யூஸ் பண்ணுவோம். சில வேர்ட்ஸ் மாதிரி ரீ இருக்கும், அது என்ன வேர்ட்ஸ் நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், ஸ்லைடில் இருக்குது. அதனால இங்கே நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நான் ஃபர்ஸ்ட் காட்ட அந்த சார்ட்டும் நீங்கள் பார்த்து பாரா கடியோட சார்ட் பார்த்தீங்கன்னா அங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வந்து பார்க்கலாம், ஒரு 2 லெட்டர் பார்த்தாச்சு. இப்போ எல்லாமே ப்ரொனன்சியேஷன் நான் வந்து சொல்லி காட்டுறேன், ஹாஃப் இது மட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அம்ஹா. இங்கே ரீ மிஸ்ஸிங்காக இருக்குது. நான் தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்காதீங்க. ரீ வந்து நம்ம யூஸ்வலாக எழுத மாட்டோம். பேசிக் படிக்கும் போது நம்ம ரீ வந்து எல்லாம் எழுதி பார்க்க மாட்டோம். ஏன்னா எல்லா வேர்ட்ஸுக்கும் அந்த ரீ வருமா சவுண்ட் பார்த்தீங்கன்னா வராது, அவ்வளோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நவ் இங்கே இப்போ நான் சொன்னேன் கா, கி, கி, கு, கு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே பாருங்கள், கா, கி, கி, கு, கு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஸோ அதே வேர்ட்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே. இப்போ இங்கே இருக்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, காக்கா கீக்கெலாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். ஓகேவா, இந்த யாரா லாவா இருக்குல்ல, அந்த சைடு பார்ப்போம். இப்போ என்னாவது யா, யா, இ, யு, யூ, ஏ, ஐ, யோ, யௌ, எம், யஹ. ஸோ அந்த ப்ரொனவுன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம ஆல்ரெடி பார்த்து எல்லா கான்சன்ஸோட எல்லா வேர்ட்ஸோட ப்ரொனன்சியேஷன் அங்கே எழுதியிருக்கேன். ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. இந்த எல்லா வேர்ட்ஸ் எல்லா மாத்ராஸுமே நீங்கள் வந்து ஒரு நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 லெட்டர் வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு அண்ட் 3 லெட்டர் வேர்ட் படிக்கிறதுக்கு ப்ரொனன்சியேஷன் எல்லாமே சூப்பராக வந்துடும். ஸோ இந்த டேபிள் மட்டும் நீங்கள் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மந்திரம் மாதிரி இல்லை ஏதாவது ஒன்று நினச்சி நீங்கள் அந்த எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். எல்லா வேர்ட்ஸுமே சோம்பேறித்தனம் பண்ணாமல் எழுதி பாருங்கள்.
அண்ட் ஆல்ரெடி இந்த மொத்தமாக 12 இருக்கா. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இந்த லாஸ்ட் ரீ வேர்ட் பார்க்கணும், ஸ்பெஷல் வேர்ட் சொன்னால அந்த ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ். ஸோ ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸாக வந்து ரீ இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ர. நான் சொன்னால இது எப்படி எழுதுவோன்னா, சாரி நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட இந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட், சாரி கிருஷ்ணா சவுண்ட் சொல்லியிருந்தேன்ல நான். 1 minute. ஓகே, சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். நான் லாஸ்ட்டாக ஸ்லைட் இருக்க சொன்னேன் வந்து அது வேறு ஒரு கான்செப்ட். நம்ம லாஸ்டஸ் பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ரீ இருக்க சவுண்ட் வந்து எப்படி இருக்க பார்க்கலாம். ஓகேவா, நான் சொல்லி இந்த மாதிரி ஸ்ரீன்னு ஒன்று கிடையாதுன்னு சொன்னேன். அது கிடையாதுன்னு இல்லை, அது இருக்குது. பட் வந்து அது யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அது ஒரு வேர்டு நான் இது வரைக்கும் படித்தது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப 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 ரேரான வேர்ட் நம்ம ஆஃபனாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லா வேர்ட்ஸ் எப்படி எழுதுறாங்க பார்ப்போம். சரி, இந்த ரீயோட சிம்பிள் இருக்கு. ஓகே, இந்த ரீ சிம்பிள் இருக்குது. எல்லா வேர்ட்ஸ் எப்படி எழுதுறாங்க பார்ப்போம். இது ரீ. ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீ அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். போட்டுட்டு இங்கே கீழே ஒரு ரீ இப்படி இருக்கும். கரெக்டாக இந்த சி மாதிரி இருக்கும் க்ரீ. அதே மாதிரி இந்த இருக்குன்னா அதுக்கும் இப்படி தான் வரும். ரொம்ப ரேர்லி நம்ம யூஸ் பண்ண நம்ம காமன் வேர்ட் கிடையாது. நீங்கள் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அவசியம் இல்லை. பட் எழுதணும்னா இப்படி தான் நம்ம எழுதுவோம். இப்படி எழுதுவோம், இந்த கிரன்னு எழுதுவோம். எல்லாத்துக்கும் கீழே வந்து இதுமாதிரி வந்துடும். ஸோ மற்ற வேர்ட்ஸ் எழுதி காட்டுறேன். இப்போ இருக்குன்னா ஜக்கு கீழே இப்படி வரும். எந்த வேர்டு எழுதுனாலுமே இந்த நானா இப்படி கீழே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு தனா இப்படி கீழே ஏதோ ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டுக்கே இப்படி வரப்போகுது. தட்ஸ் ஆல். ஒரு சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வேர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கலாம். ஓகேவா, பட் காமனாக எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் எழுதுகிற காமன் யூஸ் வேர்ட்ஸ் வந்துட்டு க்ரோ யூஸ் பண்ணுவோம். கிருஷ்ணா கிருப்பான்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா திருப்தினா தமிழ் வேர்ட் தான். சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லாமல் அது ஹிந்தியில திருப்தி தான் சொல்லுவாங்க. திருப்தி. அது இங்கே இந்த வந்து ரொம்ப மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க திருஷ்டி சொல்கிறதுக்கு. திருஷ்டினா வந்துட்டு விஷன். அதுக்கப்புறமா இந்த வந்து அண்ட் தென் இது அதுக்கப்புறம் இதுவுமே காமனாக யூஸ் பண்ணுவாங்க. பிருத்வினா எர்த்து. ஸோ அது காமனாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அண்ட் இது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அடுத்து வந்துட்டு வந்து காமன். மிருது சொல்கிறதுக்கு மிருதுல் சாஃப்ட்னு அர்த்தம். மிருத்யுனா டெத்துன்னு அர்த்தம். அப்புறம் வந்து விரக்ஷுக்கு ட்ரீக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது எப்படின்னு சொல்கிறேன். இந்த வேர்டு வந்து ஒரு ட்விஸ்டான ஒரு வேர்ட். இது நீங்கள் வந்து பார்த்து பயப்பட தேவையில்லை. நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், நாலேஜ் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து நான் ஆல்ரெடி காட்டினா அந்த எல்லா பாராக்கடியும் டேபிள் இருக்க மட்டும் பார்த்து படித்தா போதும். அதை வச்சு நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படி எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹா எப்பயும் போல் போடணும். ஓகே, ஹா எப்படி தானே போடணும் எப்பயும் போல். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போதுனா, இந்த ஹாக்கு வந்துட்டு கீழே அந்த சி தான் போட போகிறோம். சி வந்து நம்ம என்ன போட போனால் இப்படி இல்லை ஒரு கோடு போட்டு இங்கே எழுத மாட்டோம்ல ஹாவை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போடுவோம். அந்த சி இப்படி போட்டுப்போம். அதனால் வந்து இது எழுதும் போது இப்படி வரும். பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு வளைஞ்சு போகிற ரோடு மாதிரி இருக்கும். பட் இது வந்து எழுதும் போது இப்படி எழுதுறீங்க. அண்ட் நீங்களோட சி இப்படி போடுற மாதிரி இருக்கும். இதான் வந்து இது ஹிருதய் சொல்கிறதுக்கு, ஹார்ட் சொல்கிறதுக்கு, ஹர்ஷித் சொல்கிறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளோட ரீயோட வேர்ட்ஸ். ஓகே, ரீ இருந்தால் எப்படி இருக்கும்னு. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கிறனால தான் வந்து ரேராக யூஸ் பண்ணணும். நம்ம எல்லா வேர்ட்ஸுக்குமே அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் நம்ம அது கன்சிடர் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா பாரா கடையில் இதை இன்வால்வ் பண்ண மாட்டோம். அதனால தான் வந்துட்டு பாரான்னு வந்துச்சு. மொதல் 13 இருக்குது. பட் 13ல் நம்ம 12 மாதிரி தான் யூஸ் பண்ணால் நம்ம 12 வச்சு நம்ம முடிச்சிடுவோம். ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்லைட் சொன்னிருந்தால இந்த ஸ்லைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். அதான் நான் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தேட். இது எப்படின்னா, நம்ம இவ்வளோ வரைக்கும் என்ன பார்த்தோம், ஒரு கான்சனன்ட்டும் வவல் வந்து ஜாயின் ஆகாமல் பார்த்துருந்தோம் கரெக்டாக. பட் கான்சனன்ட் வவல் வந்து ஜாயின் ஆகாமல் இன்னும் கூட ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. எப்படின்னா கான்சனன்ஸும் ஜாயின் பண்ண முடியும். அதாவது நம்ம ஆடி பார்த்து அந்த கக்கனா இருக்குல்ல, அதுலேயே வந்து இன்னொரு வேர்ட்ஸை ஜாயின் பண்ண முடியும். அதான் நீங்கள் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போது இருக்குது, ப்ளஸ் இந்த கீழே ஒன்று கோடு மாதிரி போட்டிருக்கேன். ஹாஃப் வச்சுக்கோங்க. இங்கே ஓகே, அந்த போட்டிங்கன்னா வரும். அந்த தான் இப்படி போட்டுட்டு இங்கே ஒரு கோடாக போடுவாங்க. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கோடு தெரியுதா உங்களுக்கு?
ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கோடு, இந்த கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு கோடு மட்டும்தான் இங்கே சிம்பிள். இதோட மாத்திரை வந்து இதான், ஓகேவா? அதனால இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி இருக்கா, இப்படி ஒரு போட்டுட்டு இங்கே கீழே ஒரு கோடு இருக்கும், தட்ஸ் ஆல். ஸோ இங்கே கிரியா, க்ரோத் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற வேர்ட்ஸ்க்கு போட்டு இங்கே ஒரு கோடு வரும், ஓகே. அண்ட் த்ரிகோன், த்ராஸ், த்ரிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாக்கு வந்து இப்படி இருக்குது, ப்ரன்னு போடுவாங்க. வந்து பிரஷ்னு, கொஸ்டினுக்கு, பிரார்த்தனா அதில் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ப்ளஸ் ஒரு 2 கான்ஸ்டன்ட்ஸும் சேர்ந்து வர ஒரு இதுதான் அண்ட் தென் லாஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து பா போட்டுட்டு அப்புறம் எங்கே போட போகிறோம், 2 போனால் நமக்கு பிரான் வரும், ஓகே. இது வந்து பிராமன் சொல்கிறதுக்காக, பிரிட்ஜ் சொல்கிறதுக்காக, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த வந்து யூஸ் பண்ணுறோம், இந்த கான்ஸ்டன்ட் அந்த க்கு வரது தான் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு வச்சு நம்ம பண்ண போகிறோம், ஓகே. இப்போ சப்போஸ் அந்த வேர்டு கீழே இருக்குன்னா நம்ம கீழே வந்து கோடு போட்டுப்போம். ஸோ ஒவ்வொரு வேர்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். நம்ம மைனாக டிஃப்ரென்சஸ் தான். நம்ம லேட்டரான வீடியோஸில் வந்து நம்ம வேர்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம கிளியராக அதை புரிஞ்சுப்போம். ஒன்ஸ் நீங்கள் நிறைய படிச்சிங்க வேர்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அனலைஸ் ஆகும், ஓகே இந்த வேர்டு இப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது என்ன வேர்ட் பார்க்க முடியும். அண்ட் ஸ்டில்னா ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வரைக்கும் பாராகடியோடது, ஓகே. ஸோ இந்த மொத்த டேபிள்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மொத்த டேபிள் படிச்சுக்கோங்க. நாங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மோஸ்ட்லி எல்லா இடத்துல வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக மட்டும் சொல்லியிருக்கேன். அது அதை பார்த்துக்கோங்க. சில பேர் டவுட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நம்ம வவல்ஸை பார்த்தோம், வந்து இருந்துச்சு, இப்போ ஏன் அது இல்லை, மறந்துட்டாங்களா, இல்லை ஏன் எடுக்கலன்னு டவுட் இருக்கும். அது அவ்வளோ காமனாக யூஸ் பண்ணுறது கிடையாது, வேர்ட்ஸ் இல்லை. ஸோ ரேராக யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து இருக்கனால நம்ம என்ன பண்ணோம்னா அதை மாதிரி கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது பேசிக்காக இருக்கும் இது மாதிரி, ஓகே. அண்ட் தென் ஒரு வாட்டி நம்ம ஸ்வெர் பார்த்தோம். இந்த ஸ்வெரும் இந்த கான்சனன்ஸும் சேர்ந்து வரது தான் இந்த பாராக்கடி. இந்த பாராக்கடி ஒரு மாத்ராஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாத்ராஸ் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு நம்ம ஒரு காவோட மாதிரி பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு இப்போ எப்படி எங்கள் இந்த கே இருக்குது காவோட சவுண்ட். அண்ட் தென் நமக்கு என்ன இருக்க போகுது, அந்த இருக்குது. ஸோ வந்துச்சு. ஸோ ஈனா இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் வேர்டும் வவலோட சவுண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். வெரி சிமிலர் டு உயிர்மை எழுத்துக்கள் ஆஃப் தமிழ், அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோம், ரீயோட நம்ம பார்த்தோம். அந்த இப்போ இங்கே எல்லாம் அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தோம் வந்து இந்த கான்ஸ்டன்ட்ஸ் என்ன சேர்ந்து எப்படி வராங்க பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பாராக்கடி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் தான், ஏன்னா கொஞ்சம் ஒவ்வொன்றா நீங்கள் ஹையர் படிச்சுட்டே வரீங்க. அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் வேர்ட்ஸ் எழுதணும்னு நினச்சோன்னா இது நீங்கள் மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வேர்ட்ஸ் எழுத முடியும். ஸோ இது உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஒரு 1 வீக் டைம் எடுத்து நீங்கள் எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா, எழுத வரலையா, ஏதாவது இஷ்யூ இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி என்னோட பேசிக்ஸ் பிரெயின் மெயில் ஐடி வந்து நான் லிங்க் பண்ணி கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதில் கூட நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். நான் உங்களுக்கு பர்சனலாகவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் டில் நவ். தேங்க்யூ ஸோ மச்.